ஒரு சண்டை நடக்கும்போது என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு, "நீ நல்லாவே இருக்கக்கூடாது." அந்த மாதிரியான வார்த்தைகள். மண்ணள்ளி கொட்டுவாங்க. மண்ணள்ளி கொட்டிட்டு, "இனிமே உனக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது." அப்படி சொல்லிட்டு நெறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. ஸோ இந்த வார்த்தைகள்லாம் இப்படி சொல்லிட்டு, திருப்பி அவங்க கிட்ட போயிட்டு உறவு கொண்டாடுவாங்க. சேர்ந்துருவாங்க, பேசுவாங்க. இந்த இதுக்கு ஏதாவது பாதிப்பு இருக்குமா மேம்? இப்ப வந்து மண்ணள்ளி கொட்டுறது, அடுத்தவங்கள வந்து இப்படிலாம் பேசுறதுன்னா, அது அவங்களுக்கு அவங்களே பேசிக்கிறது தான். நம்மளுக்கு "நீ நம்மளே இப்படி பேசிக்கிறது. போயிடுவ" அப்படி சொன்னா, அது நீங்கிறது அவங்கள குறிக்கிறது தான். ஓகே, ஸோ, ஓகே. அது அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிறாங்க. ஒரு ஆழ் மனசுல அவங்களுக்கே அவங்க சொல்லிக்கிறாங்க. அதனால தான் இப்போ நல்லா தெரிஞ்சவங்க பாருங்க, அ ஏதாவது ரொம்ப கஷ்டம் குடுத்துருப்பாங்க. அவங்க வந்து நல்லா இருக்கட்டும், நல்லா இருக்கட்டும்னு சொல்லுவாங்க. அது நமக்கு நம்ம சொல்லிக்கிறது. அவங்களுக்கு அந்த வினையோட பாதிப்பு அவங்களுக்கு அங்க போய் சேர்ந்துரும். ஓகே. ஸோ, அதனால இப்போ ஒரு விஷயம் பேசும்போது, இவங்க இப்படி போகணும் அப்படின்னு நீங்க நெனைக்கிறத விட, நல்லா இரு, நல்லா இருன்னு சொல்லிட்டு வந்துட்டீங்கன்னு வைங்களேன், கட்டாயம் நீங்க நல்லா இருந்துருவீங்க. அவங்க அங்க பாதிப்படைவாங்க. ஆனா பல பேருக்கு அது தெரியறதில்ல. அவங்களோட கோவத்துல சட்டு சட்டுன்னு வார்த்தைகள விட்டுடுவாங்க. விட்டுட்டு இப்படி போணும், அப்படி போணும்னு சொன்னா, அந்த பாதிப்பு அங்கேயே தான் சுத்திட்டு இருக்கும்.